ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி தொடரோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அங்கே ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணதுனால நம்ம சாரதாம்மா மட்டும் கொடைக்கானல் போயிருக்காங்க. ஸோ அதை வந்து காட்டியிருக்க மாட்டாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணுறாங்க, ரீச் ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கங்கா வந்து கால் பண்ணி பார்க்கறதுல தான் தெரியுது அங்கே வந்து பசுபதி வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா. ஏதாவது அவங்க வீடு பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோடு என்ன பண்ணுறாங்க, கங்கா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட கங்காவும் என்ன பண்ணுறது, இந்த பசுபதி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு குழப்பத்தோட எல்லாருமே ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னவோ குமரன் தான் போகிறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் என்ன பண்ணுறாங்க, காவேரியும் நானும் வரமாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, கங்காவும் வரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சமயத்தில் தான் பாட்டி சொல்கிறாங்க, வயிற்றுல வச்சுக்கிட்டு அவ்வளோ தூரம் வர தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதே தான் வந்து காவேரிக்கும் பொருந்தும். இந்த தருணத்தில் வந்து அவ்வளோ லாங்கில் வந்து ட்ராவல் பண்ணி போகும்போது கண்டிப்பாக ஒரு பதட்டம் ஏற்படும். ஸோ அதே பதட்டம் தான் வந்து காவேரிக்கும் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. மாமா கிட்ட சொல்லிட்டாங்க நானும் வரமாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பசுபதி அங்கே பண்ணுற பிரச்சனையை பொறுத்து தான் வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த தருணத்தில் வந்து விஜயை பற்றியும் கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா. நம்ம விஜய் வந்து காவேரியை பார்த்து மீட் பண்ணி பேசுனது மட்டும் இல்லாமல் 2 நாட்கள் வந்து உனக்கு டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. யோசிச்சு நல்ல முடிவாக எடு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பொறுமையாக போகணுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக வந்து போயிருக்காரு. அவரும் கண்டிப்பாக வந்து மாமா அம்மா பாட்டி போனால் மட்டும் இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்து காவேரியும் கூட கிளம்பி போகிறாங்க. கொடைக்கானல் போனதுக்கு அப்புறமா எப்படியும் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பசுபதி கிட்ட எப்போதும் போல் என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே ரூடாக பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு என்னையா பிரச்சனை, எதுக்காக எங்கள் வீடை வந்து உங்கள் வீடுன்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நிறைய ஆர்குமெண்ட் வந்து போயிட்டுருக்கு காவேரி பசுபதி 2 பேருக்கும் இடையில. பசுபதி இந்த வீட்டுக்கான தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து ரெடி பண்ணிட்டு இந்த வீடு வந்து என்னோட இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காரு. பசுபதிக்கு ஈக்குவலாகவே வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம காவேரியும். பசுபதி கிட்ட காவேரி பேசுறது எவ்வளோ ஃபயராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி தான் வந்து காவேரி பசுபதி கிட்டேயும் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனால் பசுபதி கொஞ்சம் கூட அசர்ற மாதிரியே இல்லைங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து போல்டாக வந்து பேசிட்டு இருக்காரு. பசுபதி இந்த அளவுக்கு இவங்க மேலேயும் உங்க குடும்பத்து மேலேயும் நடந்துக்கிறதுக்கு ஒரே காரணம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் லாஸ்ட்டாக பண்ண ஒரு விஷயம் தான். ஏன்னா ரொம்பவே வந்து மோசமான நிலைமை வந்து பசுபதியை வந்து தாக்கிட்டு போயிருக்காரு விஜய். இதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கிட்டு தான் எங்கே அடித்தா எங்கே வலிக்கும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்காரு. வேரோட குடும்பத்தை வந்து கஷ்டப்படுத்தணும், இவங்களை வந்து சந்தோஷமாக வாழவே விடக்கூடாது அப்படின்ற நோக்கத்தோடு தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இறங்கி அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, குமரன் போகிறாங்க. இந்த பக்கம் வந்து ராகினி ரொம்பவே சப்போர்ட்டிவாக நிற்கிறாங்க அவங்க அப்பாவுக்கு. சமயத்தில் ராகினியை வந்து காவேரி வந்து மிரட்டுறாங்க. இதை பார்த்த பசுபதி என்ன பண்ணுறாங்க, நார்மலாகவே தன்னோட பொண்ணை வந்து ஏதாவது ஒன்று சொன்னால் அவரால் வந்து பொறுக்க முடியாது இல்லையா. ஸோ இந்த சமயத்தில் ராகினி வந்து மிரட்டும் போது இன்னும் வந்து கோவம் வருது பசுபதிக்கு. பக்கம் பாட்டியும் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்போதும் போல தன் மகன் இருந்த வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச ஒரு வீடு தான் இந்த வீட்டில் வந்து சொந்தம் கொண்டாடி உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க வார்த்தைக்கு என்ன பண்ணுறாங்க, என்னென்ன கேட்க முடியுமோ வந்து பசுபதியை வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து பொருள்படுத்தாத பசுபதி என்ன பண்ண முடியுமோ அதை தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவங்க பேசி பார்த்ததுக்கு அப்புறமாவும் பசுபதி வந்து அடங்குற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து கேட்குறாங்க. எப்போதும் போல் பசுபதி பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நல்லா போல்டாக வந்து பேசுவார். அதே மாதிரி தான் வந்து மற்றவங்ககிட்டே வந்து பேசுகிறாரு. வீடு தான், அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து காட்டுறாரு. அதாவது போலியான ஒரு டாக்குமெண்ட்ஸ் அவர் ரெடி பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு, பண்ணிகிட்ருக்காரு. மிஸ்டர் பசு, நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் நான் வந்து கோர்ட்டில் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணுறாங்க காவேரியும். என்ன காவேரி நின்று இப்படி பண்ணிட்ட, கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு இந்த சமயத்தில் நம்ம இப்படி அலைஞ்சிட்டு இருக்க முடியுமா? நம்மள்தான் வந்து உண்மையான டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்மக்கிட்ட தானே இருக்குது. தாமா நானும் சொல்கிறேன், நம்மக்கிட்ட உண்மையான டாக்குமெண்ட்ஸ் இருக்கும்போது நம்ம எதுக்காக பயப்படணும்? கண்டிப்பாக வந்து கோர்ட்டு மூலிமா அவனுக்கே தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. காவேரி என்ன தான் கொடைக்கானல் வந்திருந்தாலும் விஜய்க்கு இந்த விஷயத்தை பற்றி வந்து தெரியப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து கொடைக்கானல் வந்திருக்கிறது தெரிய வந்துச்சுன்னா பசுபதி பிரச்சனை பண்ணுறான், அதுக்காகத்தான் வந்திருக்கோம் அப்படின்றது தெரிய வரும். பசுபதியை வந்து தாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்க நேரத்தில் இந்த சமயத்தில் வந்து கொடைக்கானல் வந்திருந்தா கண்டிப்பாக விஜய்க்கு கோவம் வரும் இல்லையா. பாப்பா வயிற்றுல இருக்கும்போது எப்படி நீ கொடைக்கானலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கண்டிப்பாக ஒரு கொஷினை ரைஸ் பண்ணுவார். தான் காவிரியும் வந்து விஜய் கிட்ட வந்து சொல்லாமல் மறைக்கிறதோட குமரன் கிட்டேயும் வந்து சொல்லிவிடுறாங்க. என்னம்மா காவேரி, அவர்கிட்ட நான் எப்படி இதை மறைக்க முடியும், அப்புறம் அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சங்கடமாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க குமரன். இல்லை மாமா, இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கே தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பசுபதி கிட்ட பிரச்சனை பண்ண வருவார். இதனால் அதிகமாக பாதிப்படைகிறது யாராக இருக்கும் சொல்லுங்கள், நம்ம விஜய் தானே. கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக என்னால் தாங்கிக்க முடியாது மாமா. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பாட்டி தாத்தாவும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க.
இதெல்லாம் யோசிச்சு தானே அவங்க இது மாதிரிலாம் வந்து பேசிட்டு போனாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம விஜய்க்கு தெரியப்படுத்தினா அவர் மென்மேலும் கோவப்படுவார் மாமா, அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா காவேரி, நீ சொன்னபடி நான் நடந்துக்கிறேன், நான் சொல்லாமல் இருக்கேன் விஜய் கிட்ட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நிவினும் வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க குமரன் கிட்ட. என்னாச்சுன்னா திடீர்னு ஏன் கொடைக்கானல் கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைடா இதை மாதிரி ஆயிடுச்சுடா, அந்த பசுபதி வந்து மேலும் மேலும் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காண்டா, இந்த வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு அதுதான் என்னோட வீடு அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காண்டா, அது இல்லாமல் போலியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் வந்து நிவின் கிட்ட வந்து சொல்கிறாரு. என்ன நான் சொல்கிறேன், இந்த பசுபதிக்கு என்னதான் ஆச்சு, ஏன் தான் இருந்தாலும் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, எதுக்காக உங்கள் வீடை வந்து அவன் வீடுன்னு சொல்லிட்டு சொல்லணும், அவனையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, நான் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அவனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே ஆக்ரோஷத்தோட வந்து பேசுகிறாங்க நிவின். அதுதானே எனக்குமே ஒன்றுமே புரியல, அவனை ஏதாவது பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு தான் நினைக்கிறானா, என்ன பண்ணுறது, குடும்பத்தையும் நம்ம யோசிக்கணும் இல்லையா. நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானே, ஆனால் திரும்ப திரும்ப ஏன் இவன் வந்து உங்கள் வழியிலே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் ரொம்பவே கோவமாக கேட்க, தெரியலடா நிவின், இதுக்கு ஒரு முடிவு கட்டாமல் நாங்கள் இங்கேருந்து கிளம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு குமரன். யாருன்னா போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கும் போது காவேரியும் கூட போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நிவின் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாரு. இந்த சமயத்தில் எதுக்காக காவேரி வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா காவேரியோட வயிற்றுல பாப்பா இருக்கிறது நிவினுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த சமயத்தில் அதிகமாக வந்து ட்ராவல் பண்ணும்போது என்னாகும், கொஞ்சம் சில பாதிப்புகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. அடுத்ததாக காவேரிக்கு வந்து கால் பண்ணி பார்க்குறாரு நம்ம விஜய். திரும்ப திரும்ப கால் பண்ணுறதுனால எடுக்காமல் இருக்காங்க. விஜய்க்கு விஷயம் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக கோபத்தோடு அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு சொல்ல வேணாம்னு நினச்சிட்டு இருக்காங்க காவேரி. பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து சந்தேகம் எழும்போது, ஏன்னா காவேரிக்கு கால் பண்ணியும் வந்து எடுக்கல. அதுக்கப்புறம் வந்து குமரனுக்கும் வந்து கால் பண்ணுறாங்க, அவங்களும் வந்து ஃபோன் எடுக்காமல் இருக்கிறாங்க. ஆனால் ரொம்பவே பதறி போகிறாரு விஜய். ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறத பார்த்து தாத்தா என்ன பண்ணுறாரு, விஜயை பார்த்து என்னாச்சுப்பா ஏன் ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறைக்கிறாரு. அதுக்கப்புறமா திரும்பவும் வந்து கேட்குறாரு தாத்தா வந்து, என்னாச்சு விஜய், நானும் உன்னை கொஞ்ச நேரமே வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன், என்னாச்சுப்பா ஏன் ஒரு மாதிரியாக இருக்கு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. இல்லை தாத்தா, காவேரி கிட்ட நான் பேசிட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் காவேரி கிட்ட என்னென்ன விஷயங்கள் வந்து பேசினாரோ எல்லாத்தையும் வந்து தாத்தா கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க. சரி விடுப்பா விஜய், இதே நினச்சி ஏன் வருத்தப்பட்டுட்டு இருக்கா, கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே நல்ல ஒரு முடிவாக தான் வந்து அமையும், அதனால் தேவையில்லாமல் போட்டு மனசை போட்டு குழம்பிக்கிட்டு உடம்பையும் நீ போட்டு கெடுத்துக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியா போயிடும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து ஆறுதலாக வந்து பேசிட்டு இருக்காரு தாத்தா. அப்புறமா தூங்கி எழுந்துறாரு. திரும்ப திரும்ப காவேரியோட ஞாபகமாகவே இருக்கு. ஏன்னா காவேரி கிட்ட பேசியிருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இந்த அளவுக்கு இருந்திருக்க மாட்டார். அடுத்த நாளும் வந்து காவேரி குமரன் 2 பேருக்கும் வந்து ஃபோன் ட்ரை பண்ணுறாரு. 2 பேர்கிட்டையும் வந்து பேச முடியாத சூழ்நிலை ஏற்படுறதுனால நிவின்க்கு வந்து கால் பண்ணுறாரு விஜய். 2 பேரும் பேசினதுக்கு அப்புறமா மாறி மாறி நலம் விசாரிச்சுக்கிறாங்க முதல்ல. அதுக்கப்புறமா வந்து சில விஷயங்களை வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு விஜய் நிவின் கிட்ட. ஏற்கனவே குமரன் கிட்ட பேசின விஷயங்களையும் காவேரி கிட்ட பேசின விஷயங்களையும் வந்து சொல்றாங்க. நிவினோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, இந்த விஷயத்த பத்தி வந்து விஜய் கிட்ட சொல்லலாமா வேலாமா அப்படின்ற மாதிரி. விஜயும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரொம்ப கவலையோட தான் இருக்காங்க. இந்த சமயத்தில் நிவின் கிட்ட எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. காவேரி திடீர்னு இப்படி நடந்துக்கிட்டதுனாலும் அதுக்கப்புறம் காவேரி சரியா என்கிட்ட பேசாததுனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காரு. இப்படியெல்லாம் பேசும்போது காவேரிக்கு என்னாச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால என்ன பண்றாரு நிவினும் வந்து சொல்றாங்க. சொன்ன விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாரு, எப்படியும் வந்து கொடைக்கானல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த பசுபதி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, அந்த வீடு வந்து தன்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து எல்லாருமே வந்து கிளம்பி போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்றாங்க. முதல்ல இந்த விஷயத்தை பற்றி வந்து கேட்டதும் கண்டிப்பாக வந்து விஜய்க்கு கோவம் வந்துச்சு. ஏன்னா வந்து கர்ப்பமாக இருக்க சமயத்தில் வந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறது பாப்பாவுக்கு நல்லது இல்லையா, அதனால் வந்து விஜய் வந்து யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. பசுபதி இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை வந்து உண்டாக்கும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல காவேரி வந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சூழ்நிலையை வந்து புரிஞ்சுக்கிறாரு விஜய். ஆனால் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போயிருக்கா, நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்ற வருத்தம் மட்டும் விஜய் கிட்ட இருக்குது. ஏன்னா காவேரி வந்து இப்படி பண்ணியிருந்திருக்கக்கூடாது இல்லையா, இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி போகும்போது கண்டிப்பாக விஜய் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் அவரோட மனசும் கஷ்டப்படுத்திருந்திருக்காது இல்லையா. இந்த விஷயத்தை பற்றி மட்டும்தான் வந்து நிவின் வந்து விஜய் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க பாட்டி பேசினதையும் அதுக்கப்புறம் அவங்க சித்தி பேசின விஷயங்களும் வந்து விஜய் கிட்ட வந்து சொல்லலை. விஷயத்தை பற்றி கண்டிப்பாக நம்ம விஜய் காதில் போட்டு வச்சாலும் வீட்டில் உள்ளவங்களுக்கு இடையே வந்து தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை வந்து உலாவும் அப்படின்றதுனால அதுக்கப்புறமா விஜய் வந்து திரும்பவும் காவேரிக்கு வந்து கால் பண்ணி பார்க்குறாங்களா, இதனால் காவேரி திரும்ப திரும்ப வந்து ஃபோன் பண்ணுறதுனால எடுக்காமல் இருக்காங்களா இல்லை எடுத்து பேசுகிறாங்களா, இல்லை அங்கே வந்து பசுபதி பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானலுக்கே வந்து கிளம்பி போக பார்க்குறாங்களா, இதனால் இந்த பாட்டி தாத்தா என்ன பண்ண போகிறாங்க, கண்டிப்பாக விஜய் கிட்ட சண்டை போட தான் போகிறாங்க. இதனால் அவங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.